போகாம ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க? அண்ணன் வருவாரு, பேசு. அண்ணா ஏன்டா வேலைக்கு வராம எவ்வளவு லேட்டு? எல்லாம் இவனால தானே. டேய் நீயே காலேஜ் போகலையா? இப்ப இதுதானே பெரிய பஞ்சாயத்தா போயிட்டு இருக்குது. ஏன் என்னாச்சு? அண்ணா என் குடும்ப கஷ்டம் தான் உங்களுக்கு நல்லா தெரியுமேண்ணே. பாதையோட படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு வந்துட்டேன். நான் பட்ட கஷ்டம் இவன் படக்கூடாதுன்னு சொல்லி தானே அவளும் கஷ்டப்பட்டு இவனை படிக்க வச்சுட்டு இருக்கேன். அதை புரிஞ்சுக்காம இப்ப வேலைக்கு வரேன்னு சொல்றானே. இவன் நல்லா படிச்சு நல்ல நிலைமைக்கு போனான், என் குடும்ப கஷ்டம்லாம் தீந்துருண்ணே. நான் சொன்னா கேட்க மாட்டானே. உங்க மேல ஒரு மரியாதை வச்சிருக்கான். நீ கொஞ்சம் சொல்லுங்கண்ணே, காலேஜ் போக சொல்லுங்கண்ணே. ஏன்டா உனக்கு என்னடா பிரச்சனை? காலேஜ் போக மாட்டீங்கன்னு சொல்ற? 12வது வரையும் தமிழ் மீடியம் தானே படித்தேன். இப்போ காலேஜ் போய் எல்லாம் இங்கிலீஷில் இருக்குண்ணே. ஒன்றும் புரியல. படித்தாலும் பாஸ் ஆகணும்னு தெரில. இப்போயே லட்ச லட்சமாக கட்டுறதுக்கு அதுக்கு வேலைக்கே வந்துடுறேண்ணே. காசாச்சும் மிச்சமாகும். நான் ஒன்று சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, படிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு வருஷமாச்சும் அதில் இருந்தீங்கன்னா மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும். நீ ஒரு வருஷம் காலேஜ் போ, அப்பயும் படிக்க பிடிக்கலாம் என் கூட நீ வேலைக்கு வந்துடு. அண்ணே நாளையிலேருந்து காலேஜ் போகிறேண்ணே. சரி நான் வீட்டுக்கு போகிறேன். நீ என்னடா சொல்ற? நீங்க சொன்னா சரிண்ணே. சரி உள்ள போய் வேலைக்கு பாரு.